கர்த்தருக்கும் எனக்கும் பிரியமான தேவர்களே, இந்த 4 நிமிட நற்செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், கிரேஸ் என்றாலே ஹைப்பர் தான். ஹைப்பர் என்றால் என்ன? எக்ஸ்ட்ரீம். ரைட். ஆபிரகாம் யார்? ஒரு பரதேசி, நல்லவன் கிடையாது, பல காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. எந்த அளவுக்கு கிருபை? எக்ஸ்ட்ரீம்லி கிரேஸ், எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர். அவன் வேலைக்காரியோட தவறு செய்கிறான், தேவன் அவனை ரிஜெக்ட் பண்ணவில்லை, தன்னுடைய உறவை டிஸ்கனெக்ட் பண்ணவில்லை, வேற என்ன செய்யவில்லை, அவனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை ப்ராமிஸ் பண்ணாரோ அதையும் குறைத்து கொள்ளவில்லை. அதுதான் கிரேஸ் பாருங்க. ஸோ சிலர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஹைப்பர் கிரேஸ் பேசுகிறீர்கள் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கிரேஸ் என்றாலே ஹைப்பர் கிரேஸ் மாத்திரமல்ல, சூப்பர் ஹைப்பர் கிரேஸ். யார்? ஆட்டியடன் எடுப்போமா? அவன் நல்லவனா, ஒழுக்கமானவனா, இல்லை திறமைசாலியா? அவனுக்கு திறமை இல்லாதவன் என்று அறிந்த ஈசாய் ஒரு 50 ஆடுகளை வாங்கி கொடுத்து, எப்பா நீ இதை மேய்த்து பிழைத்துக்கொள் என்று சொன்னான் பாருங்க. அதுக்கு தான் ஆய்க்குங்க. ஆனால் தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அவனை சிங்காசனத்திலே கொண்டு உட்கார வைத்தது ஹைப்பர் கிரேஸ் இல்லையா? சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டான், சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான். அதன் பிறகு பயங்கரமான பாவத்தில் விழுறான் பாருங்க. விபச்சார பாவம், கொலை. அதுதாங்க ஹைப்பர் கிரேஸ். கிரேஸ் என்றாலே ஹைப்பர் தான். அதாவது எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங், எக்ஸ்ட்ரீம் மிரக்கிள்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங்ஸ். ஆமென். அதுதான் தேவனுடைய வழி. அந்த வழிக்குள்ளே நான் உங்களை அழைக்கிறேன். உங்களுடைய நிலைமை இப்போ என்னவா இருக்குது? உங்களால் ஒருவேளை ஒரு ஒழுக்கமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாய் என்று எபிரேயர் 10:10, ரோமர் 8:30, எபிரேயர் 10:14 சொல்கிறார் பாருங்க. ஸோ யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஒன்லி ரீசன், தேவன் இயேசுவையே உனக்குள்ளே கிருபையாக வைத்து விட்டார். ஆகையினால் தான் நீங்கள் தகுதி அடைந்திருக்கிறீங்க. அது அவருடைய ஹைப்பர் கிரேஸ். இந்த நாளில் உற்சாகப்படுங்க. உங்களை விட, என்னை விட ஆபிரகாமோ தாவீதோ சிறந்தவன் கிடையாதுங்க. ரைட். அவர்கள் தேவனுடைய உறவை சந்தேகிக்கவில்லை, தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை. 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கவா? வாட் இஸ் கிரேஸ்? இட் இஸ் அன்கம்பேரபிள் லவ். ரைட். அன்லிமிட்டட், என்னது? சூப்பர் நேச்சுரல் பவர். இட் இஸ் அன்கம்பேரபிள், அன்லிமிட்டட், அன்இமேஜினபிள். உங்களால் இமேஜின் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா கடவுள் அப்படி தானே இருக்க முடியும். மனித அறிவுக்கு எட்டுகிற வழியிலே தேவன் காரியங்களை பார்க்கிறது இல்லை. அதனால தான் வேதத்தில் பல வசனம் சொல்லுது, குப்பையிலிருந்து குபேரன் ஆக்குகிறவர். ரைட். இழிவானவர்களை எடுத்து தேசங்களை ஆளுகை செய்கிறவர், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகளிலே பிரதான பாவிகள், இவர்களை எடுத்து வேத புஸ்தகத்தை எழுதினாருங்க. அவருடைய இருதயத்தை திறந்து காண்பித்தார். யாருக்கு? பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலுக்கு. இன்றைக்கி நல்ல செய்தி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஹைப்பர் கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வரப்போகிறீங்க. யூ கேனாட் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். ஒரு சாதாரண வாழ்க்கை உங்களால் வாழவே முடியாது. சாதனையாளனாகத்தான் வாழுவீர்கள். சாதனையாளியாகத்தான் வாழ்கிறீங்க. ஏனென்றால் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக தேவன் இந்த பூமியிலே உங்களை வைத்து இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே அவர் செய்ததையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து உங்களையும் குடும்பத்தையும் வாழ வைப்பீர்கள். மாத்திரமல்ல, வையகத்தையே வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.